பேர் ஜெய்சங்கர். இந்த பில்டிங் உரிமையாளர், நரசம்மா பேரடைஸ் உரிமையாளர். ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி இங்கே கோட்டமாரியம்மன் பூக்கடைங்கன்ட்டு எல்லாமே எல்லோரும் நீங்கள் வந்திருந்தீங்க. அப்போவும் நீங்கள் எல்லாமே ப்ரெஸ்லேயும் ஊடகத்திலையும் எல்லா விதத்திலையும் வந்திருந்தது. இப்போ என்னென்னா திரும்பி புதுசாக எல்லாம் நடக்கும்போது இங்கே ஒரு 40 கடை வரும்போது பாதி கடை வந்துட்டு திரும்பி பாதி கடை எல்லாம் ரோடுக்குள்ளே போயிட்டாங்க. திரும்பியும் ரோடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நேற்று ஒரு நிகழ்ச்சி ஆச்சு, லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஆச்சு. அவங்க என்ன திரும்பி ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. டைம் கொடுத்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பூன்றது எல்லோருமே பொதுமை, எல்லாருமே பூ பண்ணுறது, எல்லாருமே யூஸ் பண்ணுறது, அது பவித்திரமான ஒரு பூஜைக்கு வைக்கிறது, எல்லாருமே பூஜை பண்ணுறது. இப்போ போயிடுறீங்க நீங்கள், போன பிறகு அங்கே எல்லாருமே துப்புறதாகட்டும், ஏதோ ரீசர்ச் பண்ணுறதாகட்டும், இன்னொரு திரும்பி அதே இடத்துல வச்சு பூ வச்சு விற்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு கிளீனாக ஒரு பில்டிங்கில் நீட்னஸை எல்லாருமே அவங்களும் எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. மேம்பாலத்து கடையில சார், மேம்பாலத்து கடையில் எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேஷனு, மாநகராட்சியும் அட்மினிஸ்ட்ரேஷனு, லா அண்ட் ஆர்டரு எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் அகற்றிட்டு பிறகு இவங்க ஒரு பூக்கடை நடக்கிற நபர் எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டாங்க, என்னை இந்த மாதிரி அந்த கடை நடத்தணும், நீங்கள் தயவு சேர்ந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. அதனால அது ஒரு மேற்கொண்டு நான் எல்லாமே என்னுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. ஏற்கனவே இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்க்கிங் இல்லை, நெரிசல், யாராச்சும் யாரோ 2-3 பேருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டி நிறுத்தும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஏதோ 10 பேர் பொழைக்கிற இடம்ன்ட்டு சரி இவங்க பூக்கடை வரும்போது பூக்கடை பேசும் நல்லா நடக்கட்டுமேன்ட்டு நான் ஒரு நல்ல எண்ணத்தோட, அம்மா கோட்டமாரியம்மன்னாலே நம்ம கிராம தேவதே ஒசூர் ராணியன் கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்கே அவ்வளோ சீரும் சிறப்பமாக ஒரு அன்னப்பிரசாதம் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணி எல்லாருமே பழிக்கட்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் பண்ணது. இப்போ பார்த்தா இப்போ நடப்பாதை பற்றி வேற யார் மேலேயும் எனக்கு குற்றமோ இன்னொன்னு நான் சொல்ல விரும்பலை நான். ஏன்னா எல்லாருக்குமே பாதிப்பு. இப்போ பில்டிங் உரிமையாளருக்கு ரொம்ப, என்னோட சொந்த வண்டியிலே நான் வர முடியாது இங்கே, இந்த மாதிரி சூழ்நிலை. எவ்வளோ பேர் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேஷன்ஸ் யாருமே இங்கே வரவே முடியாது. பூக்கடை வாங்கணுன்னாலும் வரவே முடியாது. அந்த அளவுக்கு அங்கே யாருமே நிற்க முடியறதில்ல. இது அவ்வளோ நெரிசல் இருக்கு. அதனால தயவு செய்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டுறேன். இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை, கலெக்டர் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகட்டும், டெப்டி கலெக்டர் ஆகட்டும், மாநகராட்சி கமிஷனர் சார் ஆகட்டும், டிஎஸ்பி சார் ஆகட்டும், எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஊர் ஒசூர் கூகுளில் தேடி பார்த்தா எவ்வளவு குரோயிங் சிட்டி, 13th குரோயிங் சிட்டின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதுக்கு எந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு தனிப்பட்ட முகத்துல, ஒசூர்ல எங்க பாருங்க, எங்க போனாலும் வண்டிங்க தான், எங்க பார்த்தாலும் கடை தான். அது ஒரு இடம் ஒதுக்குங்க அவங்களுக்கு. ஏன்னா பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏழப்பட்டவங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு, இந்த தீர்வு உள்ள வந்திருக்கு. திரும்பி இவங்க போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் யாரு பொறுப்பு? இதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய மலர் வியாபாரிகள் அவங்க எல்லாம் யாரு, எந்த பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க புதுசா வந்தவங்களா அல்லது ஏற்கனவே உங்களுடைய இது நம்மளுக்கு அது அந்த டீடைல்ஸ் தெரியலங்கய்யா, நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் தெரியல. இப்போ எங்க ஆளுங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துங்க, பாதிக்கு மேல அங்க கடையே கிடையாது, எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க பாத்துக்கலாம். இது தாழ்மையோட எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவங்களை கேட்கிறேன் நான். மேற்கொண்டு இந்த மாலை கடைக்காரங்களை கேளுங்க, அவங்களுடைய என்ன பிரச்சனை.